ஹலோ டு எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ எஸ்பிஐயிலேருந்து கிளர்க்குக்கு, தட் மீன்ஸ் கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மந்த் அப்படின்றது பேங்கிங் ஆஸ்பரன்ஸோடைய மந்த்துன்னு போல் தெரியுதுப்பா. எவ்வளோ வேக்கன்சிஸ் இப்போ தான் பார்த்தோம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் போஸ்டிங் விட்டுட்டு இருந்தாங்க லோக்கல் ஆஃபீஸருக்கு. சேம் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோடைய ரெக்கமெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்டிவ் ஜேஏ அப்படின்னு சொல்லுவோம் இஸ் ஈக்குவல் டு த கிளர்க்கு தான். ஓகேவா? என்னதர இன்னும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இஸ் கிளர்க்கு தான்ப்பா. ஓகேவா? ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் வேக்கன்சி அப்படின்னு விட்டுருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேக்கன்சி விட்டுறது இல்லை அப்படின்ற அளவுக்கு வேக்கன்சிஸ் விட்டுருக்குறாங்க. ஸோ எஸ்பிஐ பேங்கிங் ட்ரை பண்ணுற எல்லா ஆஸ்பரன்ஸுக்குமே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 2 எக்ஸாம் இருக்குது நம்ம கையில். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோடைய லோக்கல் ஆஃபீஸரோடைய இது வந்தது. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பிஐயோடைய ஜூனியர் அசோசியேட்டிவ் அப்படின்றத கிளர்க் போஸ்டிங் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கிளர்க் போஸ்டிங் நம்ம கிளர்க் எழுதி நம்ம வேலைக்கு போனாலுமே சீக்கிரமாக என்னவா இல்லை நம்ம இதுக்கு இன்னும் ப்ரொமோஷனில் மேல் வேலைக்கும் நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுடைய ரெக்கமெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 11th அன்னைக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. 31 வரைக்கும் அப்ளிகேஷன் இருக்குது, ஓப்பனிங் தான். ஓகேவா? ஸோ யாராவது அப்ளை பண்ணுமோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் திஸ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் கிளர்க் போஸ்டிங் ஒரு நல்ல போஸ்டிங்கு. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு இது. ஸோ வேக்கன்சிஸ் தான் இருக்கிறதுலே நான் ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 1410 வேக்கன்சி. ஓகேவா? பிளாக்லாக் இல்லாமல். ஓகேவா? நியூ வேக்கன்சிஸே 1410 வேக்கன்சி. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இல்லாத வேக்கன்சி. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே தமிழ்நாடு தான் இருக்கிற ஹையஸ்ட் வேக்கன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், கேட்டகரிஸ் வைஸ் பாருங்கள். எஸ்சி கேட்டகரி கேண்டிடேட்டுக்கு 267, எஸ்டிக்கு 14, ஓபிசிக்கு 380, இடபிள்யூஎஸ்க்கு 141, ஜென்ரல் பார்த்திங்கன்னா 608. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எனக்கு என்ன இருக்குங்க பிரிச்சுருக்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 267 வேக்கன்சி. அதில் ஒரு பெரிய வேக்கன்சி பிலாங்ஸ் டு எஸ்சி கேட்டகரியெலாம் நீங்கள்லாம் படித்து நீங்கள் நல்ல ஒரு ஃபோக்கஸ் போட்டிங்க எக்ஸாமில் அப்படின்னா நல்ல ஒரு இது எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டி பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சி, ஓபிசி 380, இடபிள்யூஎஸ் 141. ஸோ அதுமாதிரி ஜென்ரல் 106 வேக்கன்சி. ஓகேவா? ஸோ சார் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கே சார் மதர் கேஸ்ட். ஓகே, யூ கேன் காம்படிட் வித் ஜென்ரல். ஓகேவா? நீ காம்படிட் வித் ஜென்ரல் 14 வேக்கன்சி அங்கே கொடுத்துனா ஜென்ரல் 608 வேக்கன்சி இருக்குது. அதுக்கு நீங்கள் காம்படிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் வேக்கன்சிஸ் ஜஸ்ட் ஃபார் ரிசர்வேஷன்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? நம்மளோட படிப்பு தான் இங்கே எது நம்ம எங்களை போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணணும். நாட் ஆன் த கேட்டகரி. ஓகேவா சார்? நான் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, எனக்கு இவ்வளோ வேக்கன்ஸ் தான் இருக்குது, நான் இதில் போய் படிக்க முடியுமா அப்படின்னா அப்படி நினைக்காதீங்க. ஓகே, நீங்கள் நல்லா படிங்க. படித்து நீங்கள் ஜென்ரலில் போட்டி போட்டு வெளியே வாங்க. ஓகேவா? ஸோ எந்த கேண்டிடேட்டுக்கு என்ன வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துங்க, எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு அகைன் நெக்ஸ்ட் இயர் இந்த வேகன்சி வரும் அப்படின்ற நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் வேகன்சி தமிழ்நாடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய இதுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்போ சார் கொடுத்துருக்குறாங்க? என்னென்ன சார் ஏஜ் ரிலாக்ஸேஷன்னா, ஸோ மினிமமாக 20 வயசு ஆகிருக்கணும், மேக்ஸிமமாக 28 வயசு ஆகிருக்கணும். ஓகே, எப்போ 1/4/2026 பிரகாரம் என்ன ஆகிருக்கணும்? ஸோ 1/4/2026 பிரகாரம் 28 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, அப்போ எனக்கு இன்னும் சார் நான் இப்போ எனக்கு 28, 29, 30 வயசு ஆகுது சார், எங்களுக்கு இருக்கா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு பார்த்திங்கன்னா 10 வருஷம். ஸோ அதுமாதிரி ஃபிசிக்கல் ஏஜிஸ்ட் ஃபார் ஓபிசி பார்த்திங்கன்னா 13 வருஷம். அதே எஸ்சி ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனாக இருந்தால் 15 வருஷம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் டைப் ஆஃப் த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான ஒர்க்கை பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கமெண்டில் பார்த்திங்கன்னா
எக்ஸாம் ப்ராசஸ் மீன்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸாம் இருக்கும். ஓகே, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி ஆஃப் டைப் 3 செக்ஷன்ஸ் இருக்குதுப்பா. ஃபஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ்னால் 30 கொஷின் இருக்கும், 30 மார்க்கு. ஓகே, 20 நிமிஷத்தில் நீங்கள் எழுதணும். செக்ஷனல் டைமிங் இஸ் மஸ்ட். செக்ஷனல் டைமிங் இருக்குதுப்பா இந்த கொஷினில், இந்த எக்ஸாமில் செக்ஷனல் டைமிங் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கிலீஷே 20 நிமிஷம் தான் எழுத முடியும். 20 நிமிஷம் ஆனால் தான் இங்கிலீஷ் க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் என்ன வரும், நியூமரிக்கல் ஆப்டிடியூட் வரும். ஓகே, அது பார்த்திங்கன்னா 35 கொஷின், 35 மார்க், அதே 20 நிமிஷம். அடுத்து பார்த்திங்கன்னா 35 கொஷின், 35 மார்க். ஓகே, அதே 20 நிமிஷம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எப்போ சார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? செப்டம்பர் மந்த் மேபி. ஓகேவா? அவங்க சொல்கிறது செப்டம்பர் மந்த். ஓகே, நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா? ஸோ ஒரு ஈஸியஸ்ட்டான ஒரு ஷார்ட் டைமில் நல்ல ஈஸியாக நாங்கள் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன் மேபி சான்சஸ் தான். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி சார் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஒரு வீடியோ போடலாம், பார்க்கலாம் அதில். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல இது ஒரு ஷார்ட் டைமில் சூப்பரான ஒரு ஜாபை வந்து நீங்கள் கிராக் பண்ணி போகிறதுக்கான ஒரு எக்ஸாம்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் ஒன்றுமே இல்லைப்பா, இங்கிலீஷு, ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ரீசனிங் 3 தான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தா கூட சூப்பராக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் சொல்லுவாங்க. மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ஓகேவா? ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸு, அதுமாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கேயுமே செக்ஷனல் டைமிங் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 35 நிமிஷம். ஓகே, ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு 35 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 35 நிமிஷம், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 நிமிஷம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஓவராலாக எனக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள், 190 கொஷின்ஸு. எவ்வளோ மார்க்ஸு? 200 மார்க். ஓகேவா? 45 கொஷினுக்கு. ஸோ 190 கொஷினுக்கு 200 மார்க்கு அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல இது. அதே மாதிரி ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் பார்த்தோம். ஸோ தமிழில் நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஸோ ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் மட்டும் தான் நம்மளோட எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இந்த எஸ்பிஐ கிளர்க்கு வந்து நான் தமிழில் கூட அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? எஸ்பிஐ கிளர்க்கு எது அட்டன் பண்ணலாம்? தமிழ்லையும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு தமிழில் வரும். ஓகே, குவான்டிட்டி ஆப்டிடியூடுமே தமிழில் வரும். ஸோ இது ரீசனிங்குமே அண்ட் கம்ப்யூட்டருமே எனக்கு தமிழில் இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் தான் அட்டன் பண்ணுவேன். இங்கிலீஷை போய் தமிழ் அட்டன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ மற்ற எல்லாமே தமிழ் அட்டன் பண்ணலாம். ஆனால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அந்த லோக்கல் ஆஃபீஸர் வந்தது வந்து தமிழில் கிடையாது, அங்கே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? புரியுதாப்பா? ஸோ இதுதான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து தமிழில் இருக்கும்பா அது. ஓகே, இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ மெயின் எக்ஸாம் அதுதான். மெயின் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரியுதா, ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் அது. ஓகேவா? அந்த நம்மளுக்கு தமிழ், ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் தான் நம்ம எஸ்பிஐயில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இதை நான் வந்து என்னால் பண்ண முடியுமா, அவ்வளோதான் என்னோடய ஒர்க். ஓகேவா? ஸோ நான் வெர்பல், ஸோ வெர்பல். ஓகேவா? அந்த இதை வந்து படிக்க தெரியுதா அப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து இங்கே தமிழ் எழுத்து படிக்க தெரியுதா, பேச தெரியுதா, ஏன்னா வந்து இங்கே இருக்க தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, தமிழில் தான் பேசுகிறதுனால லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற ப்ரொஃபஷனல் டெஸ்ட்டஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்றதுனால தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் டெஸ்ட் இருக்கும். இந்த 3 ஸ்டேஜ் முடிஞ்சோடனே உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிவி இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஓகே, அப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ஓகே, அப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு வரும். ஓகேவா? டிவி முடிஞ்சோடனே ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் உங்கள் நம்பர் வந்துச்சா, எஸ் நீங்கள் தான் ராஜா, உங்களுடைய ஒர்க் கன்ஃபார்ம், உங்கள் நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கு கன்ஃபார்மிங்க. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீ. சார் இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் கிளாஸ் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுப்பா, 0. ஆனால் அதே ஜென்ரல் ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு 750 ரூபா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இஸ் 750. ஓகேவா? ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அதுமாதிரி வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச் கேண்டிடேட்டுக்குலாம் வந்து என்னப்பா இது வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ நோ அப்ளிகேஷன் ஃபீஸ்,
பட் ஆனால் ஜென்ரல் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ்க்குமே என்ன உண்டு உங்களுக்கு 750 ரூபா உங்களுடைய ஃபீஸு இருக்குது. ஓகேவா, புரியுதா? ஸோ பே ஸ்கேல் இதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம எவ்வளோ சம்பளத்தில் நான் போய் அங்கே வேலை பார்ப்பேன், கரெக்டு தான்ப்பா, எவ்வளோ சம்பளத்தில் நான் போய் அங்கே வேலை பார்ப்பேன் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு இது. ஓகேவா, ஸோ அந்த இது இங்கே பார்க்கலாம். ஸோ எவ்வளோ சம்பளத்தில் நான் போயிட்டு வேலை பார்ப்பேன் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஓகேவா, இவர் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டார்டிங் ஸ்கேல். ஓகேவா, ஸ்டார்டிங் ஸ்கேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26,730 சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஓகே, 26,760 ப்ளஸ் 2 இன்க்ரிமெண்ட்டு இருக்குது பேஸ்ட் ஆன் த கிராஜுவேட். ஓகேவா, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ளே ஸ்கேலுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ ஜென்ரலாக ஒரு எஸ்பிஐ கிளர்க் அப்படின்னா அவங்க எவ்வளோ மந்த்லி வாங்கலாம்னா 46,000 வரைக்கும் அவங்க வாங்கலாம்ப்பா. ஓகேவா, 46,000 வாங்கலாம். இது வந்து ஏன்னா பேஸ்ட் ஆன் எது மாறும்னா அவங்கவுங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற பொறுத்து மாறும். ஏன்னா வந்து அந்த அலவன்ஸ் இருக்குது, டிஏ உண்டு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் பாயிண்ட் டோட்டல் ஸ்டார்டிங் என்வரன்மெண்ட் ஆஃப் த கிரெடிக்கல் கேட்டர் ஆஃப் த எம்ப்ளாயி பேயபிள் ஃபார் த மெட்ரோ லைக் மும்பை மாதிரி மெட்ரோ லைக் நம்ம சென்னைஸை மெட்ரோ சிட்டி தானேப்பா. ஸோ இந்த மாதிரிலாம் 46,000 வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்னா டிஏ இருக்குது, அலவன்ஸ் ஆஃப் தி கரண்ட் ரேட் இருக்குது, 2 அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டும் உண்டு. ஓகே, அதே பார்த்திங்கன்னா வேறு என்னென்னலாம் சார் எங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பார்த்திங்கன்னா பிஎஃப் உண்டு, ப்ரொவிடல் ஃபண்டு உண்டு. ஓகே, பென்ஷன் எஸ் முக்கியமானதுப்பா, பென்ஷன் உண்டு. ஓகேவா, ஸோ ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க சார், நாங்கள் வேலை வாங்கிட்டோம், வெளியே வந்துட்டோம், அதுக்கப்புறம் இருக்காது. ஆனால் பென்ஷன் உண்டு, மெடிக்கல் உண்டு, லீவ் ஃபேர், ஓகே, எல்ஓபியும் உண்டு, அதர் ஃபெசிலிட்டிஸ் ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பேங்க் அண்ட் இஷ்யூட் ஆன் த டைம். ஓகே, இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பே ஸ்கேல் இருக்குப்பா. ஓகே, என்னென்னா உங்களுக்கான இது தரான்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமானது பென்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க 59, 60 ரிட்டையர் ஆகிட்டு வெளியே வரீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ரிட்டையர்ட் வெளியே வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், பென்ஷன் வேணுமே. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலி ரன் பண்ண பென்ஷன் இல்லைல்ல. எஸ், பென்ஷன் இருக்கா வாங்க சொல்லுவாங்க. பென்ஷன் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. அதுமாதிரி தான் மெடிக்கலுக்கான ஒரு செலவுக்கான அலவன்ஸும் உண்டு. அதுமாதிரி லீவுக்கு வந்து லீவ் அலவன்ஸ் உண்டு. ஓகே, ஸோ அதுமாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுமாதிரி இன்னும் பேங்க் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு உண்டு அப்படின்றதான் அவன் சொல்லிட்டான். ஓகேவா, ஸோ அதுவுமே உங்களுக்கு அவங்க இன்டிமேட் பண்ணிட்டா அது இன்னொரு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இஸ் எனி டிகிரி. ஓகே, எதனா ஒரு டிகிரி படிச்சிருந்தா இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ டிகிரி படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஸோ இதுவுமே ஐபிபிஎஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா காம்போ பேட்சாக போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் எஸ்பிஐ கிளர்க்குக்குமே சேர்த்து ஒரு காம்போ டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு. கிளாஸஸும் போயிட்டுருக்குங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபராக நம்ம 6,999 தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நாளைக்கு வரைக்கும் தட் மீன்ஸ் 14th வரைக்கும் இந்த இதுக்கான ஆஃபர் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ ஆஃபர் வந்து நாளையோட முடியுது. ஸோ சீக்கிரமாக இந்த இதை ஜாயின் பண்ணி உங்களோட எஸ்பிஐ கிளர்க்குக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கான இதுவுமே கிளாஸஸுமே போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது, டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அதுமாதிரி மென்டர்ஷிப் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அனைத்து இதுவுமே உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நம்மளுடைய எஸ்பிஐ கிளர்க்கு நீங்கள் உங்களுடைய கனவாக இருந்தால் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ண ஸோ எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ நம்ம கிளாஸஸ் பேட்சஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன் 15/8/2026 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, புரியுதாப்பா? ஸோ எக்ஸாம் பாருங்கள், நம்மளுடைய கோர்ஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம், 7,999 தான் போட்டிருக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த ஆஃபர் டில் 14/8/2026 வரைக்கும் தான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஸ்பிஐ. ஓகே, இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது யாராலுமே சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் தெளிவாக சீக்கிரமாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி படித்து உங்களுடைய கனவு ஒர்க்கான எஸ்பிஐ கிளர்க்கை வாங்குறதுக்கு எங்கள் அகாடமி சார்பாக நாங்கள் எங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஆன் ஃபார் ஸ்பார்க்ஸ் அகாடமி எனிவேர்.